நீங்க ஒரு பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு எப்போது முதல் முறையாக நீங்கள் கேட்டீர்கள்? 50K வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தோம். இன்ட்ரெஸ்ட்லாம் என்னன்னு தெரியாது, நான் வாங்கினது கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பர்ஃபெக்டா 10 மந்த்னா 10 மந்த் இல்ல 5 மந்த்னா 5 மந்த் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்குவாங்க. லூசுத்தனமா வாங்கியிருக்கு. அதுதான் ஏமாளித்தனம். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 10 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரேட் ஏறும் இறங்கும், பட் வந்து எங்க பிசினஸ் ஏறிட்டு தான் இருக்கும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. காஸ்ட் ஏத்தணும் இல்லைங்களா, அதை ஏத்த மாட்டேன். நான் வந்து கேட்கும் போது இந்த ரேட்டு தான் அப்படியே என்ன ஒரு பார்வை பார்ப்பாங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. திண்டிவனத்துல வந்து ஒரு இடம் வாங்கினாங்க சார். அந்த பைசா ஃபுல்லா எடுத்துட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இங்க ஏமாந்தனால வீட்டுல எல்லாருமே சேர்ந்து என்ன திட்டினாங்க. அது ஃபுல் பேமெண்ட் கட்டியாச்சு. கட்டிட்ட பிறகு லாஸ்டா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. லாஸ்டா ஏமாத்திட்டு போல, அவங்க முதல்ல உங்களை ஏமாத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல. 10 lakh வரையும் மோசம் ஆயிடுது சார். இங்க என்ன நடக்குது? நம்ம புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த ஏரியால கரண்ட் வருமா வராதா செக் பண்ணிருக்கணும். வீடு கட்டினா அந்த வீட்டுக்குள்ள தண்ணி வருமா வராதா செக் பண்ணிருக்கணும். கரண்ட் வரல, எதுவுமே வரல. 10 lakh மோசமா போயிடுச்சு சார். சரி அதுதான் போச்சு. சரி சென்னையிலாச்சும் ஒரு இடம் வாங்கலாம்னு இங்க வாங்கினேன். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அதே மாதிரி விஷயத்துல எப்படி ஏமாறுறீங்க? அதான் சார், எல்லாரையும் நம்பி தான் சார் ஏமாந்துட்டேன். அவருக்கு பிழைக்கவே தெரியல சார். அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு காதுல. நக்கல்யா அவனுக்கு. கல்யாண டயத்துல ஒரு சூரன் வீரன் அசகாய சூரன் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். எந்த சந்தர்ப்பத்துல இல்லன்னு பிரேக் ஆச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது போல்டா இருந்த மாதிரி இருந்தாரு, கராரா இருப்பாரு. சோ இவர் நல்லா ஒரு மாதிரி போல்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு படிக்கணும் போது கையில காசு இல்ல, போது ஜுவல்ஸ் வச்சு நம்ம கட்டலாம். நீ போய் ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்குறேன். ஒரு சேடு கடைக்கு போய் நகை வச்சு அடமான வைக்க கூட எனக்கு தெரியாதுன்றாரு. உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. பாக்கிறதுக்கு நான் பெரிய ஆம்பளை ஒரு கெட்டப்ல நினைச்சனே, இது கூட தெரியலன்னு அதுக்கு ஒரு பெரிய சண்டையாச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் கூட்டிட்டு போனாங்க. போன 1 monthலயே தெரிஞ்சிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சீங்க ஏமாளியா இருப்பாருன்னு? 2 டைம் கேட்டாலே ஓகேன்னுடுவாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. மேரேஜ் ஆகி 3 monthsல வெளியே வந்துட்டோம். இப்ப தம்பிக்கு மேரேஜ் ஆகல. அவனுக்கு ஆன பிறகு அவங்க செட்டில்மெண்ட் அவங்க பண்ண போறாங்க. உங்களுக்கு புரியுது சார், ஆனா அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. நிலத்தை அவரும் பிள்ளைங்கிறப்ப அவருக்கு ஒரு சொத்து கொடுக்கணும். இது அவங்க அப்பாவுடைய சம்பாத்தியம் தானே. அந்த சம்பாத்தியத்திலையும் நீங்க பங்கு கொடுக்கணும்னு கேக்குறது எப்படி நியாயம்? மாட்னாடா மானஸ்த. அவருக்காக செலவு பண்ணா பரவாயில்ல. அது அவர் உழைப்புல தானே அவர் சம்பாதிக்கிறாரு. ஆமா, அதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது யாருடைய உரிமை? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ உடம்பு முடியல. 3 years குழந்தை மாதிரி இப்போ அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே இருக்கு. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஊர்ல இருந்து. அப்படி எங்ககிட்டே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாவாலையும் அவரை பாத்துக்க முடியல. என்ன ஃபீலிங்ஸ்? கூட ஒரு ஆள் இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த இதுல வந்து இவர் ஏமாலியா தான் இருக்கிறாரு. அப்பாக்கு வீடு இருக்கு, ஊர்ல நல்லா இருக்கு, ஜென்ஸ் அவரை வச்சு பாத்துக்க சொல்லலாம். ஆனா வந்து அந்த விஷயத்துல வந்து இவர் ஏமாலியா இருக்கிறாரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்களே, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பார்த்தாகணும். எந்த மாதிரி விஷயத்துல பார்க்கலாம்? அப்பா பாத்துக்கிறாருன்னா நீ அப்பாக்கு எதுனா இந்த பினான்சியல் விஷயமா நீ வந்து ஹெல்ப் பண்ணலாம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நான் அண்ணாவை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். அம்மா கிட்டயும் பேசிட்டேன், அப்பா கிட்டயும் பேசிட்டேன். ஆனா அவங்க யாரும் சரியா கண்டுக்க மாட்டேன்றாங்க. அண்ணாவை பாத்துக்கணுன்றதுக்காகவே குழந்தை வேணான்னு 2 வருஷம் தள்ளி வச்சேன் சார். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அவங்க வைஃப் வந்து அண்ணனை பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போய் இப்ப அவங்களுக்கும் குழந்தை இருக்கு. கன்றாவியே. ஆக்சுவலா இதுல இப்ப உங்க மனைவி என்ன செய்யணும்? அவங்கள நினைச்சு நான் பெருமை தான் சார் படுறேன். நம்ம ஏன் பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பார்க்கலாம். அவங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அவங்க கிடைச்சதுக்கு நான் பெருமை தான் படணும். அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வச்சு பாத்துக்கிறப்ப அதுல பெண்ணுக்கு தான் பொறுப்பும் நெருக்கடியும் அதிகம். அது ரொம்ப அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்றது சிரமம். எமோஷன் ஆயிட்டேன். அவரை நினைச்சு ஒரு பக்கம் கவலைப்படுறதா இல்ல நம்ம வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறதாங்கிற ஒரு நெருக்கடி வந்து உண்மையிலேயே சங்கடம் தான். அப்பா வந்து ஒரு தைரியமா நீ ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. லீவ் வந்துட்டோடனே நீ போவே வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நிறைய கஷ்டப்படுறோம் சார். வீட்டு சைடுல ஒரு சப்போர்ட் கிடையாது சார் எங்களுக்கு. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. அன்னைக்கு சென்டிமெண்டா பேசி வர வச்சவங்க இன்னைக்கு எங்களுக்கு கை கொடுக்கல. நாங்க 1.5 வருஷமா நானும் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கேன். 1 year அப்படியே கண்டினியூ ஆக போகுது. நினைச்சாலே பயமா இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜா இருக்கேன் சார். அந்த ஒர்க்ல வந்து இப்போ நல்ல சேலரி ஏர்ன் பண்றேன். எல்லாம் ஓவர் கம்மி வந்துரும்னு நம்பிக்கை இருக்கு சார்.
ஒருவேளை நீங்க சிஆர்பிஎஃப்ல கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்க பொசிஷன் எப்படி இருந்திருக்கும்? ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்திருப்பேன். ஃபேமிலி ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. சாரி ஃபார் த பிரேக். இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.